அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. ரஞ்சித் பேசிய பேச்சு தான் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அப்படி என்ன பேசினார் அப்படின்றத விரிவாக பார்ப்போம். மிக முக்கியமாக அம்பேத்கரின் பிறந்த நாளை தலித் அமைப்புகள் எல்லாம் எடுத்து கொண்டாடி வருகின்றன. அந்த வகையில் ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையமும் கொண்டாடுகிறது. அதற்கு வானம் கலை திருவிழா என்ற பெயரும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ரஞ்சித் அந்நிகழ்ச்சியில் பேசியிருக்கக்கூடிய விஷயம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. அதில் பேசிய ரஞ்சித், என்னுடைய சொந்த ஊரில் திரௌபதி அம்மன் கோவில் திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படும். நாங்கள் 50 குடும்பங்கள் அந்த ஊரில் இருந்தோம். ஒரு சிறிய காலனியை சேர்ந்தவர்கள் நாங்கள் தலித் என்பதால் அந்த கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ள எங்களுக்கு அனுமதி கிடையாது. மேளம் அடிக்கலாம், ஆனாலும் கோயிலுக்குள் செல்ல முடியாது. ஒரு கயிறு இருக்கும், தீமிதியெல்லாம் ஜோராக நடக்கும். நாங்கள் அந்த கயிறு கட்டப்பட்டிருக்கும் இடத்தில் நின்றுதான் அந்த தீமிதியை பார்க்க வேண்டுமே தவிர அந்த கொண்டாட்டத்திலோ பூஜையிலோ கலந்து கொள்ளக்கூடாது. இந்த தீண்டாமை பிடிக்காததால் அந்த திருவிழாவில் நான் கலந்து கொள்ள மாட்டேன். ஆனால் நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது தீ மிதிக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கும் வந்தது. எனவே கங்கை அம்மன் கோயில் காப்பு கட்டி தீ மிதிக்கலாம் என நண்பர்கள் 4 பேர் சேர்ந்து முடிவு செய்து நாங்களே ஒரு மஞ்சள் கயிறை கட்டி கொண்டோம். அது தெரிந்து எங்கள் பகுதியைச் சேர்ந்த சில சிறுவர்களும் எங்களுடன் சேர்ந்து கொண்டார்கள். பிறகு நாங்கள் வீடு வீடாக சென்று அதை பற்றி எடுத்து வைத்தோம். அதையெல்லாம் பார்த்த காலனியில் இருந்தவர்கள் அவர்கள் வீட்டில் இருந்த சிறுவர்களையும் காப்பு கட்ட சொன்னார்கள். பெரியவர்களும் காப்பு கட்டி கொண்டார்கள். நான் விளையாட்டாக செய்தது சடங்காக மாறியது. பொது இடம் என்பதற்காக ஒரு மரத்தை கூட வெட்டவிட மாட்டார்கள். ஆனால் அந்த சடங்கு சமயத்தில் தீ மிதிக்காக அனைத்து மரங்களையும் வெட்டினோம். யாரும் எதுவும் சொல்லவில்லை. 3 நாட்களும் வீட்டுக்கு போகக்கூடாது என்று சொல்லி எங்களுக்கு சாப்பாடு சமைத்து கொடுத்தார்கள். அது ஒரு கொண்டாட்டமாக இருந்தது. என்னுடைய அம்மா வீட்டில் இருக்கும் நகையை எல்லாம் எடுத்து வந்து எனக்கு அலங்காரம் செய்து வைத்தார்கள். அவருடைய கோஷம், மேளமடிக்கும் சத்தம் என வைப்ரேஷன் ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அனைவரும் ஒரு முறைதான் தீ மிதித்தார்கள். ஆனால் நான் 3 முறை சுற்றி வந்து தீ மிதித்தேன். இதுதான் ஒரு தலித்தின் வாழ்க்கை. ஊரில் தீ மிதிக்க ஒரு கதை இருக்கிறது. அதேபோல் காலனியில் தீ மிதித்ததற்கும் ஒரு கதை இருக்கிறது. ஊரில் என்னை தீ மிதிக்க அனுமதிக்கவில்லை. ஆனால் காலனியில் நான் ஒரு கதையை உருவாக்கி நானாகவே ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி நானாக தீ மிதிக்கும் போது ஒரு தலித் வாழ்க்கையில் கதை ஒன்றை உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு இடத்திலும் சாதி அப்பி கிடக்கிறது. பொதுவில் இருக்கும் நிலம், மரம் முதல் கடவுள் வரை உனக்கு கிடையாது என யாராவது சொல்லும்போது அதை எதிர்த்து ஒரு வாழ்க்கையை நானே உருவாக்கினேன் என்று ரஞ்சித் சொன்னது இன்று பலராலும் பாராட்டப்பட்டும் விமர்சிக்கப்பட்டும் வருகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? சாதி என்னும் சாக்கடையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களுடைய கருத்தை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.